ஏய் எங்க அண்ணன் எங்கயா? அண்ணாமலை அண்ணன் எங்க? இப்படி அத்தனை பேருமா சேர்ந்து அண்ணனை அடிச்சு விரட்டிட்டாங்களே, சிங்கத்தை இப்படி சேதச்சிட்டாங்களே. சூப்பர்மேன் மாதிரி சுத்திட்டு இருந்தாரு எங்க அண்ணன். இப்ப அவரை விரல சூப்பர்மேன் மாதிரி ஆக்கி உட்கார வச்சுட்டாங்க சார். ஒரு மூலையில உட்கார வைக்கிறது கூட உங்களுக்கு மனசு இல்லையாப்பா? இல்ல அவருக்கு தகுதி தான் இல்லையா? கோச்சுக்கிட்டு அண்ணன் மாட்டுக்கு கோவாவுக்கு கிளம்பி போயிட்டாரா? அது என்னன்னு தெரியலப்பா. தாவேகா தலைவர் அடிக்கடி வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கோவா போயிடுறாரு. நம்ம அண்ணனும் இப்பெல்லாம் வந்து அடிக்கடி கோவா போயிடுறாப்புல. மனசு பாரத்தை குறைக்கிறதுக்கு கோவாவில் ஏதோ கூர்நோக்கு வைத்தியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, நமக்கு குற்றாலத்துக்கு போகிறதுக்கே வழி இல்லை, நம்ம எங்கே கோவாவுக்கு போகிறதெல்லாம். அதை விடுங்க. இவங்க எல்லாருமா டெல்லியிலேருந்து ஒரு குரூப் வந்திருக்கான். எல்லாருமா சேர்ந்து ஐயா எடப்பாடியாரை கூட்டிட்டு போய் கூட்டணிக்காக தலைகீழா தொங்க விட்டு தாரியா இல்லையா அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்களாம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. ஐயா பியூஷ் கோயல் வந்திருக்காங்க, அண்ணன் நயினார் வந்திருக்காங்க, அக்கா தமிழிசை வந்திருக்கிறாங்க, வானதி அக்கா வந்திருக்கிறாங்க, எச் ராஜா அண்ணன் வந்திருக்காங்க. இவ்வளவு ஏன் விஜயதரணி அக்கா கூட வந்திருக்கிறாங்கப்பா. ஆனா அண்ணாமலை அண்ணனுக்கு அங்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லையா. இந்த படையப்பா படத்துல நீலாம்பரியை பார்க்க போறப்ப ரஜினி உட்கார்ந்து சேர் இல்லாம தவிப்பார்ல, அந்த மாதிரி போயிட்டு பார்த்துருப்பாரு போல. எனக்கு உட்கார்றதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்களா, நான் உடனே போறேன். அண்ணன் எந்த ஒரு கூட்டத்திலையுமே வந்து பங்கு ஏற்கலை, இதுவரைக்கும் ஏற்கலை. அதை கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு விவரத்தை அவங்க கேட்டாலும் இவரும் வழக்கமா எடுத்து எல்லாத்தையும் சொன்னாலும், ஆனா கடைசியில மறுபடியும் என்னமோ எல்லாரும் சேர்ந்து அண்ணனை தான் ஓரம் கட்டுற மாதிரி அண்ணனுக்கு ஒரு ஃபீலிங்கு. நம்மளை மொத்தமா ஏமாத்துறாங்க போல. அதான் இத்தனை நாள் அண்ணன் வந்து அங்கே பண்ணிட்டு இருந்தாரு, இன்னைக்கு அங்கே இருந்துக்கிட்டு அண்ணன் கிட்ட அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அண்ணன் வந்து கோவாவுக்கு எஸ்ஐஆருக்கு போயிட்டாராம். அந்த எஸ்ஐஆர் வேலை ஒன்று. இங்கே தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி, இடஒதுக்கீடு, பேச்சுவார்த்தை இதையெல்லாம் பேசுறதுக்காக ஒரு கூட்டம் போட்டால் இதை விட முக்கியமான வேலை அங்கனுக்குள்ள ஒன்று இருக்குது. அதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டார். இங்கே பியூஷ் கோயல் ஐயா 2021 அப்பயே அவர் தான் வந்தார். ராசியான கை. இது வரைக்கும் நம்மள்கிட்ட இவ்வளவு பெரிய நம்பர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தது இல்லை. அதனால மறுபடியும் இவரையே பேச அனுப்பி வைப்போம். ஏற்கனவே ஒருத்தர் வச்சாங்க, உள்ள அனுப்பி வச்சாங்க, எல்லாத்தையும் சரி செய்வார்னு நினைச்சாங்க. ஆனால் அது உட்காந்து எல்லாத்தையும் பேசி பார்த்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி போயிடுச்சு. அதனால அதை தூக்கி தள்ளிட்டு மறுபடியும் இதை கொண்டாந்து வச்சிருக்கா. நீங்க தான் எப்பயும் போல வழக்கம் போல பேசி முடிக்கணும். அதான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நயினார் அண்ணே செல்லூர் ராஜன் அண்ணன் பார்த்துட்டு போயிருக்காப்புல. எப்படி வந்து இங்க இதுல குரு பூஜை எப்ப நம்ம ஐயா தேவர் குரு பூஜை எப்ப செங்கோட்டையன் அண்ணே டிடிவி அண்ணனை பார்த்துட்டு போனாரோ, அதே மாதிரி நயினார் அண்ணே செல்லூர் ராஜன் அண்ணன் பார்த்துட்டு போயிருக்காரு. அங்கே இடையில என்ன பேசினாங்கன்னு தெரியல. அது ஏதாச்சும் ஒரு டீலிங் இருக்கும். இந்த வழியில நீ வந்தியன்னா அங்கிட்டு நான் வர்றேன், ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே அமுக்கணும்னா அவர் எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஓகே சொல்லித்தான் ஆகணும். எந்த சூட்சமத்தை சொல்லி கொடுத்தாப்புல செல்லூர் ராஜன் இல்ல நயினாரனே நைசா எந்த விதமான வியூகத்தை கற்றுக் கொடுத்தார், அதெல்லாம் அடுத்த பக்கம். இப்போ இவெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து இந்த தடவை எனக்கு இவ்வளவு தொகுதி வேணும், என்ன கேட்க போறாங்கன்றது தெரியுதா? கிட்டத்தட்ட 80 கேட்கிறாங்களா? 80 தொகுதி. அவை மனசாட்சிக்கு விரோதம் இல்லை. அவ சொல்லு, நீ அதை பக்கத்தில் கர்நாடகாவில் 80 கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆந்திராவில் 80 கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் எந்த தைரியத்தில் நீ 80 கேட்குற? நீ கேட்குற 80 உனக்கு சாதகமாக இருக்கா இல்லைன்றது எனக்கு தெரியலை. நீ எந்த நம்பிக்கையில் கேட்குறன்றது எனக்கு தெரியலை. ஆனால் இந்த 80 உனக்கு கொடுத்தேன்னா நான் திருவோட ஏந்தின்னு போக வேண்டியதுதான். அது ஐயா எடப்பாடியாருக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 80 நானாக வச்சுக்க போகிறேன், எனக்கு தெரியும்ல என்னோட இது என்னன்ட்டு. 40 எனக்கு, மீதி 40 அவங்களுக்கு. யாருக்கு? ஐயா ஓபிஎஸ், ஐயா டிடிவி, அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கூட சேர்ந்துருக்க இந்த தமாக, இதெல்லாம் நம்ம அதான் அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்க ஒரே ஒரு கட்சி உண்மையிலேயே பாசக தான். மற்றவங்க எல்லாரும் பாசக கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. இது ஐயா எடப்பாடியாருக்குமே நல்லா தெரியும். ஒன்றும் இல்லை, பாமக முதற்கொண்டு ஐயா தைரியமா அதாவது ரொம்ப தெம்பா பெருமையா சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? என் கூட தேமுதிக கூட்டணியில இருக்கு. ஆனா அதையும் அவங்க சொல்ற வரையும் சொல்ல முடியாது. அது வரைக்கும் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம இரு. அவங்க தேமுதிக சொல்லியிருக்கிறது நான் அறிவிச்சதுக்கு அப்புறம், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ மாப்பிள்ள, அது வரைக்கும் நீ யாரோ அப்படின்ற மாதிரி
நான் சொல்லாத வரைக்கும் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா. கேட்டேன். ஐயாவும் பல தடவை வந்து தோல்ல இடிச்சு பார்த்துருக்காரு, காலில் உதைச்சு பார்த்துருக்காரு, தள்ளி எல்லாம் விட்டு பார்த்துருக்காப்புல, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு தர மாட்டேன்னு சொன்னியல்ல கட்டை, கடைசி வரைக்கும் கட்டை எம்பி சீட்டு. ஒரு எம்பி சீட்டுக்கு எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தின, எவ்வளவு தூரம் எங்களை காக்க வச்ச, எவ்வளவு அவமானப்படுத்தின, ஆளா மதிச்சியா எங்களை நீ? இப்ப அது வரைக்கும் உன் கூட சேர்றதுக்கு ஒருத்தன் தயாரா இல்ல. ஏதோ போனா போகுதுன்னு நான் சேர்ந்தாத்தான் உண்டு. அந்த ரேஞ்சில் தான் இப்ப தேமுதிக இருக்கு. போன தடவை ரொம்ப கொடூரம். ஆனா இந்த தடவை பயங்கர ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அதிமுக அந்த பெரிய அந்த இது சொல்லுவாங்க அச்சாணின்ட்டு, அந்த அச்சாணி அது ஒண்ணுதான் இருக்கு. நான் வந்து இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, நான் பிறந்ததுனால நீ அம்மா, இல்லாட்டி நீ சும்மா இல்ல. அதே மாதிரியே நான் உன் கூட வந்தாத்தான் நீ பெரிய கட்சி, இல்லைன்னா அவங்க தான் பெரிய கட்சி. அந்த சைடு ஓப்பன். இப்ப இங்கிட்டு போறது அவங்க அங்கிட்டு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கிட்ட ஏதாச்சும் ஒரு டீலை பேசி அங்கிட்ட அவங்க போகலாம். அதனால ஐயா எங்களுக்குள்ள அடக்கியே தான் வாசிக்கிறாரு. இவங்க கேட்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு நேரடியா சொல்ல முடியல. ஒரே வார்த்தையில ஆஃப் பண்ணி போடுறாங்களா, இங்க பாரு நான் இல்லைன்னா நீ எத்தனை 234 தொகுதியிலே நீ தான் நிக்கணும். ஒருவேளை கூட்டணியை கழட்டிக்கிட்டு நான் போயிட்டேன்னு வச்சுக்க, எங்க போய் யார் கூட சேர்ந்து நிப்ப? அவங்க கேட்குறாங்க சார். ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே எப்படி டீல் பண்ணியிருப்பாங்கன்னா, நீ என் கூட வர்றத நான் தான் யோசிக்கணும். நான் யார் கூட கூட்டணி வைக்கிறதுன்றது நான் தான் டிசைட் பண்ணணும். யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறது நான் தான் டிசைட் பண்ணணும். இதைத்தானே பொதுக்குழு டிசைட் பண்ணிய. அவங்க பொதுக்குழு அதாப்ப டிசைட் பண்ணாங்க. கூட்டணி கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. பேச்சுவார்த்தைக்கு எங்கேயுமே எல்லாமே வந்து ஒரே ரூமரா தான் இருக்கு. எதுவுமே கன்ஃபார்ம்டு பேச்சுவார்த்தையா எதுவுமே கிடையாது. கன்ஃபார்மா இருக்கிறதுமே உள்ளுக்குள்ள ஒரே ரூமரா தான் ஓடிட்டு இருக்கு. யார் யார் எந்த பக்கம் நின்று பேசுறாங்கன்னு ஐயானால இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, இருக்கிறத விலகி ஓடி போகாம இருக்க பிடிச்சிக்கிறதுல ஐயாவுடைய நேரத்துல பாதி நேரம் போயிடுது. இதுல எதிர்கட்சியை சமாளிக்கணும், கூட்டணி கட்சியை சமாளிக்கணும், இருக்கிற இம்சையெல்லாம் வந்து ஒரே நேரத்துல ஐயா மண்டை மேல ஏறி உட்கார்ந்துக்குது. எங்கிட்டு போய் திரும்புறதுன்னு ஐயாவுக்கு எதையுமே தெரியல. இப்ப உள்ள போயிருக்கா. அவங்க கேட்டு வாங்குறது எவ்வளவு வந்தாலும் லாபம். உண்மையில ஒண்ணு இல்லை. இப்ப அவங்க 80 கேட்குறாங்க, 25 தான் தருவேன்னு சொன்னாலும் பேசாம இருக்க வேண்டியதுதான். பட் ஆனா வந்த வரைக்கும் அவங்களுக்கு லாபம். ஆனா இந்த முறை குறைஞ்சபட்சம் ஒரு 50ஆவது வாங்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு இறங்கினாத்தான். ஏன்னா ஓரளவுக்கு அதுவும் நமக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டுல வந்துருச்சு. பாசகவுக்கு ஈக்குவலா அவங்களோட நினைப்பு. ஆனா ப்ரமோஷன் லெவல்ல, பப்ளிக் இமேஜ் லெவல்ல அதிமுகவோட பாசக மேல தூக்கி நிக்குது. அடிக்கடி வந்து யாராச்சும் ஒன்று எதையாச்சும் ஒன்று கிளப்பிட்டு போயிடுறாங்க. என்ன ஐயா எடப்பாடியார் பேசினாலும் எதுவும் எடுபட மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பெருசு அப்படின்றத அவங்க 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. அதான் அவங்க அடிக்கிறதுக்கு நம்ம 2 பேர் சேர்ந்தாலும் நமக்கு பத்தாது. அவன் பக்கத்துல கூட நம்மளால போக முடியாது. அதுக்கு நாம வேற ஏதாச்சும் செய்யணும். ஆனா அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க சார். சும்மாலாம் கிடையாது. விசிகா கூப்பிட்டு வச்சு என்னென்னவோ வந்து ஆஃபர்லாம் பயங்கரமா வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நாங்க வந்தா கண்டிப்பா அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தாங்குவோம். கம்யூனிஸ்ட கூப்பிட்டாங்கல்ல. ஆனா எல்லாருமா சேர்ந்து ஒரே வார்த்தையா இப்படி திரும்பி இன்னும் மண்டை மேல உள்ள கொண்டைய மறந்துட்டியா ராஜா? பிடிச்சி ட்ரெயின்ல எல்லாருமா சேர்ந்து தள்ளி விட்டாங்க. போ வெளில போ. இந்த பேச்செல்லாம் பேசிட்டு என்கிட்ட வராத. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நாங்க இங்க நல்லா தான் இருக்கோம். உன் பொழப்பு தான் இங்க சிரிப்பா சிரிக்குது. உனக்கு அடி வாங்கறதுக்கு முடியல. அதனால உனக்கு பக்கபலமா பாதுகாப்பா துணைக்கு ஒரு சில பேர் வேணுன்றதுனால என்னை நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அது அவங்களோட பிளான் என்னன்றது நல்லது. தனியா சமாளிக்க முடிய மாட்டேங்குது. எல்லாருமே ஏன்னா கூட்டணிக்கு இப்ப அவனுக்குள்ள பேசுறாங்கன்னா 4 பேர் இந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்து பேசுறாங்க, 4 பேர் இந்த பக்கம் பேசணும், 4 பேர் அந்த பக்கம் பேசணும், 8 பேர் இந்த பக்கம் பேசினா எப்படித்தான் சமாளிப்பார் எடப்பாடியாரு? ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்காச்சும் முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பார்த்துருக்காப்புல. பட் ஆனா அவர் இழுத்த இழுப்புல அவங்க கையில அறுத்து விட்டாங்க. இன்னொரு தடவை என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லி ஐயாவால எது பண்ணியும் முடியல. இப்ப போயிட்டு அவங்க கேட்கறதுக்கு ஐயா வந்து ஓகே சொல்லுவாராமா. ஆனா அவங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்குது. ஐயா எடப்பாடியாரு அவங்க கேட்கறதுல கொடுக்கல அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 60%னாலும் அவங்க கேட்கறதுல கொடுத்துதான் ஆகணும். இப்ப 80 அப்படின்னாங்கன்னா குறைஞ்சது ஒரு 50-60ஆவது வரணும். 60ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 60 எனக்கு பேலன்ஸ்ல நீ பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாயின்னு வச்சுக்க. பேலன்ஸ் இருக்க ஆட்களுக்கு என்ன பண்ண போறாருன்னு அதுவும் தெரியல. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு சீட்டு அதிகமா வந்து அந்த பக்கம் போக ஆரம்பிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு பிரச்சனை. நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? ஜெயிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? ஜெயிக்கிற அளவுக்கு அதாவது நமக்கு நிக்க வைக்க கேண்டிடேட் செலக்ட் பண்ற போது இந்த கேண்டிடேட் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை நமக்கு உண்டா?
இப்போ நயினார் என்ன இருக்காரு, அண்ணாமலைன்னு நிப்பாரா இல்லையான்றது தெரியாது. தமிழிசை அக்கா இருக்காங்க, வானதி அக்கா இருக்காங்க, வெளியில இந்த பக்கம் சென்னையில சில பேர் இருக்காங்க. அதை தாண்டி அந்த பக்கம் போயிட்டா வேற யாரு பெரிய, அதாவது ஒரு ஒரு நேம்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட் வேணும் இல்லையா? சொன்னா தெரியணும். அதாவது இந்த நம்ம போயிட்டு இப்போ பாஜக நிப்பாட்ட போறேன் ஒரு பேச்சு சொல்ற ஒரு 60 பேர் நிப்பாட்டினாங்கன்னா அதுல 40 பேர் இந்த கருப்பா குள்ளமா கட்டையா பயங்கரமா மீசை வச்சுட்டு பயங்கரமா திரிவாப்பிள்ளைய பப்ளிக் ஃபிகர் தெரியுமா அப்படின்னு போய் கேட்டா தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களோட அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐயா எடப்பாடியார் இதுல இருந்து மீண்டு வருவாரா, இல்ல அதுக்குள்ளேயே சுருண்டு கிடப்பாரா, இல்ல என்ன உள்ள ஆடி, ஆனா உள்ள பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்ற இந்த டைனோசர் இதெல்லாம் டப்பிங் எல்லாம் கேட்க, என்னடா சொல்ற ஏதுடா சொல்ற, முடியாதுன்னு எப்படி சொல்ல போச்சு, இதெல்லாம் வரும். பட் ஆனா வெளியில வர்றப்ப நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு எல்லாரும் மூஞ்சிய ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு மாத்து துணியெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெளியில வந்து இன்னும் வேணா வந்து பாருங்க, இன்னும் வந்து உடன்படிக்கை ஏற்படலை, நாங்க இன்னும் கலந்து ஆலோசிக்கிறோம், எங்களுக்குள்ள நாங்க ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களும் முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கிறாங்க, இவரும் முடியாதுன்னு உட்கார்ந்துருக்காரு. எலெக்ஷன் வரைக்கும் இப்படியே இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. பட் ஆனா மினிமம் ஒரு 50 நாள் வாங்குவாங்க அப்படின்றது எல்லாருடைய கணிப்பு. அவங்க இதுல யாரு ஜெயிக்கிறா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.